வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வளர்ப்பிறையிலையும் பாடலாம், தேய்ப்பிறையிலையும் பாடலாம், பிரதோஷம் அன்னைக்கும் பாடலாம், சோமவாரத்துலேயும் திங்கக்கிழமை அன்னைக்கு பாடலாங்க. திருப்பள்ளி எழுச்சி, அதாவது திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி அந்த பாடலை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அருமையான அற்புதமான பாடல், சிவபெருமானின் பக்தி பாடலாகும். எல்லாரும் இந்த பாடலை கற்றுட்டு சிவபெருமான் அருளை பெறலாம். புக்கு வச்சுருக்கிறவங்க, திருவாசக புக்கு வச்சுருக்கிறவங்க புக்கு எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து பாடுங்க. பாடல் 20, திருப்பள்ளி எழுச்சி, சிவன் கூட்டு பிரார்த்தனை பாடல் நம்ம இன்னைக்கு கற்றுக்கலாங்க. பாடல் 20, திருப்பள்ளி எழுச்சி பாடலாமங்க. போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளை புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றி கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாயனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாலே அருணனன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்ந்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்று அண்ணல் அங்கனம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கழல் தாளினை காட்டாய் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரம் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாலே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழும் முகையர் அழுகையர் துவள் கயர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னாருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோன்றும் நின்றா எனில் அல்லால் போக்கிலன் வரவிலன என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை கீதங்கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பப்பர வீட்டிருந்து உணரும் நின் அடியார் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தரு தாரவர் பலரும் மைபுரு கண்ணியர் மானுடத்தியல் பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலர்ந்தன் வயல் சூழ் திரு பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டு அருள் புரியும் எம்பெருமான் பள்ளி செழுந்தருளாயே அது பழச்சுவையென அமுதென அறிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்து அருளும் மது வளர் பொழில் திரு
உத்தர கோச மங்கையுள்வாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணி கொழு மாறு அது கேட்டோம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோழும் எழுந்தருளிய பரனே. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திரு பெருந்துரை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவனும் காட்டி வந்தண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பெரு பொருளே உன தொழுப்படி யோகங்கள் மன்னக தேவந்து வாழ செய்தானே. வந்திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணக தேனின்று களிதரு தேனே. கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னக தாய் உலகுக்கு இரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புவனியிற் போய் பிறவாமையில் நாள்னா போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்றவாறு என்று நோக்கி திரு பெருந்துரை உறைவாய் திருமாலாம். அவன் விருப்பு எய்தவும் மலரவனாசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனீர் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அருள் தரும் யோகாம்பள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் யோகாம்பள் அம்மை உடனவர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் யோகாம்பாள் அம்மை உடனமர் அருள்மிகு ஆத்மநாதர் திருவடிகளே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் தந்த திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. மாணிக்க வாசகர் தந்த திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நிறைய பேர் புக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி தாங்க இருக்கும் புக்கு. திருவாசகம் நமச்சிவாய வாழ்க. பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிறது, சிறிய சைஸ்லேயும் கிடைக்கிறது, எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிறதுங்க புக்கு. வாங்கிக்கலாம். புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறங்க வாங்கிக்கலாங்க. அப்படி புக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு நோட் புக்கு எடுத்து வச்சுட்டு அதில் பிரதோஷ பாடல்கள் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எழுதிட்டு வரலாங்க. அருமையான அற்புதமான பாடல்கள் திருவாசகம் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. புக்கு இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம பிரதோஷம் அன்னைக்கு பாடலாம், சோமவார திங்கக்கிழமை அன்னைக்கு பாடலாம், வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் ரெண்டுமே நம்ம பாடலாங்க. கோவிலில் கூட்டு பிரார்த்தனையாக பாடலாம். அப்படி கோவிலில் போய் பாட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்தே நீங்கள் பாடலாம். எப்பவுமே நம்ம புக்கு வச்சுட்டு புக்கோடு நம்ம பாடுறது நல்லது. இல்லை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாங்க. எல்லாரும் பாடி சிவபெருமான் அருளை பெறுவோம். நம்ம இன்னைக்கு 20 பாடல் 20 திருப்பள்ளி எழுச்சி தான் நம்ம கற்றுட்டோம். இன்றைக்கி அருமையாக இருக்குது பாருங்கள். ராகம் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். எல்லாரும் பாடிடலாம். இது நிறைய பாடல்கள் கொண்டே இருக்குங்க. சிவன் கூட்டு பிரார்த்தனை பாடல்கள் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே வரோம். அதே மாதிரி அபிராமி அந்தாதி பாடலும் நாங்கள் அப்லோடு பண்ணிகிட்டே வரோங்க. பாடலும் அப்லோடு பண்ணுறோம், பொருளும் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கோங்க. எங்கள் கோவிலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பார்க்காமையே பாடுறாங்கங்க பாடல். ஏன்னா அவங்க 14 வருஷமாக பாடியிருக்காங்க, 15 வருஷமாக பாடிட்டு வராங்களாம்.
அதனால் பார்க்காமையே எல்லா பாடல்களும் பாடுறாங்கங்க. நாங்கள்லாம் புக்கு வச்சு புக்கை பார்த்து வாசித்து பாடுவோம். அப்படி பாட முடியல, பாட தெரியல, ராகம் வரலை அப்படின்னு சொன்னாலும் எந்த கவலையும் இல்லைங்க. நீங்கள் படிக்கலாம். இந்த படித்தாலே நீங்கள் போகிறோம். அப்படியே உங்களுக்கு மொழி தமிழ் மொழி படிக்க தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காதால் கேட்டாலே புண்ணியங்க. நம்ம காதால் அமர்ந்து நம்ம பகவானுடைய பாடலை நம்ம கேட்டாலே போதுங்க. காது குளிர கேட்டாலே அவ்வளவு புண்ணியம். நம்ம பாட தெரிஞ்சால் பாடலாம், அப்படி பாட தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க காதாலேயே உட்காந்து அமர்ந்து நம்ம பாடல்களை கேட்டாலே போதும். பகவானுடைய நாமங்கள், பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் நம்ம கேட்டாலே புண்ணியம், பாடினாலே புண்ணியம். அப்படி பாட தெரியாதங்க ஜஸ்ட்டு படிக்கலாம். தமிழ் எழுத்து கூட்டி படிக்க தெரியும் இல்லையா நிறையா பேருக்கு. சில பேருக்கு தெரியல அப்படின்றாங்க. ஆனால் கூட்டி படிக்கிறவங்க படிக்கலாம். சும்மா வார்த்தையாகவே நம்ம படிக்கலாம். பாட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க. இது ரொம்ப ஈஸிங்க. பாடலாம் ஈஸியாக கற்றுக்கலாம். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பலனடையட்டும். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.